இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 22, 2025 22/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பரணி நட்சத்திரம் மாலை 5:39 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி. சித்த யோகம். கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கூர்ம ஜெயந்தி. கார்த்திகை விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 9:06 புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் பிறகு இரவு 11:03 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு 11:03 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 11:03 மேல் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில களத்திரக்காரகன் மற்றும் சந்திரன், மனோகாரகன் சந்திரன் இரண்டும் இணைந்துள்ளார்கள். அதனால உங்களுக்கு இன்னைக்கு சில பேர்கிட்ட மனசு பிடிச்சு பேசுவீங்க, சில பேர்கிட்ட மனசு பிடிச்சு உதவி செய்வதற்கும் தயாரா இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேல புதனும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வீடு மாற்றம் அல்லது வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இரவு 11 மணிக்கு தாங்க சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். இன்று நாள் முழுதும் உங்களுக்கு மன நிறைவோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா தந்தை வழியில, குழந்தைகள் வழியில நற்செய்திகள் வரும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பயம் தெளிவடைந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில மாற்றங்கள் ஏற்படும். தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கோ அல்லது கடந்த கால நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட எப்படி இருப்பீங்கன்னா ரொம்ப இனிமையா பேசுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கும். உங்களால அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும். வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு மேல, 9:05 மேல புதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், சந்திரனுடைய வீட்டுக்கு. இது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலேயே நீங்க அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கிரனோட சேர்ந்த சந்திரன் மனசுக்கு பிடிச்ச செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது வாங்கின கடன் பிரச்சனை இல்லை, புதுசா வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்ட் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட ரொம்பலாம் ஈஷிட்டு பேசாதீங்க, ரொம்ப அட்ராக்டட் ஆகாதீங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய உழைப்பு அந்த இடத்துல அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேல புதன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது.
ஆனாலும் வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வின் மூலமாகவும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில உங்களுக்கு செலவுகள் இருக்கும். இரவு 9 மணி 2ஆம் இடத்தில் இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இரவு 11 மணிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிக்குள்ள வராரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பத்திலும் தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் மாற்றங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதற்கேற்றாற் போல உங்களுக்கு வருமானத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் எச்சரிக்கையோட செலவு பண்றது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாருகிட்டையாவது எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். இதுல 10ஆவதுக்கு கவலைகள், அனாவசிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு கடனை நினைச்சு கவலைப்பட்டு தேவையில்லாம கோவப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. யாருகிட்டையும் எரிஞ்சு விழுவதை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி செய்பவர்களுமே உபதிரவத்தை தரக்கூடிய வகையில செயல்படுவீங்க. இதனால உங்க பேர்ல ஒரு வருத்தமும் எரிச்சலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமா இல்லை. அவங்க கிட்ட எரிஞ்சு விழுந்து கோவப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன் 2ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இதனால இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேல பயிற்சி ஆகிறாரு. இதனால தவறான வார்த்தைகள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒத்துழைப்பை நல்கும். உங்க பதவி சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். இன்று இரவு 9 மணிக்கு புதன் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் 11 மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரதும் குடும்பத்துக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம் அல்லது தொழில் ரீதியான மாற்றத்தின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படும். இன்று தந்தையுடன் சற்று மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதங்கள் விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த தொடர்புகள் மூலமான செய்திகள் நற்செய்திகளாக இருக்கும் பகல் வேளையில. ஆனா ராத்திரிக்கு மேல ராத்திரி 11 மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். அயல்நாட்டு தொடர்பான தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் இந்த செலவுகளால் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு ரிலேட் பண்ண முடியாது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மூத்த சகோதரியின் கணவர் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. கடக ராசி. ராசிநாதன் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த யோகமான நாள் மன தைரியத்தை தரக்கூடிய, கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் இந்த குரூஷியல் ஸ்டேஜில் போய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில். அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் எந்தவித முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஜூன் 28ஆம் தேதி 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அதாவது தசமஸ்தானத்தை விட்டு வெளியில வராரு. அது வரைக்கும் உங்களுக்கு நிதானம் தேவை. அது வரைக்கும் நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி அடைய முடியாது, தடுமாற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற நாள். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு செலவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலைக்கு போனா செலவு ஜாஸ்தி, சரி சொந்தமா பிசினஸ் பண்ணா முதலீடு பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை. இடம் சார்ந்த முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களை எரிச்சல் அடைய செய்யும், எதிரிகளை உருவாக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியில ஒரு சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா
ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை மாற்றத்தின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 11 மணிக்கு மேல சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு பதவியை கொடுப்பதற்கோ அல்லது உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில செலவுகள் இருக்கு. பதவி சார்ந்த செலவுகள், உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்கான செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள். நீங்க பேசுற வார்த்தையை வச்சுதான் செலவு ஜாஸ்தி ஆகும். இளைய சகோதரர்களுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு புதன், உங்க ராசி நட்சத்திரநாதன் புதன் உங்க ராசிக்குள்ள வராரு. அதே சமயம் சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய கௌரவத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட நைட்டு 8 மணிக்கு மேல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி 9ஆம் இடத்துல யோகாதிபதியான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவார். புதிய இடம், புதிய மாறுதல் போன்ற காரணங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துல சிரிப்பு மழை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இன்று இரவு 9 மணிக்கு மேல புதன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கௌரவத்துக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துங்க. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த குழப்பங்கள், வழக்குகளில் வெற்றி அடைவதற்குண்டான யோகத்தை உங்கள் குழந்தைகளும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில ஒரு சின்ன மாறுதல் கிடைக்கும். அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இத்தனை நாளா உங்க அப்ளிகேஷனே எடுக்காம இருந்தவங்க இப்போ உங்க அப்ளிகேஷன் எடுத்து ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழிலில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வருமானத்தில் தொய்வு இருக்கு. ஆனால் குடும்ப தேவைகளுக்காக சில செலவுகள் செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகளின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளா அது தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அந்த கௌரவம் உயர்த்தப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்கு அல்லது எதிர்பால் இனத்தவர்களால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அவங்க என்ன பேசினாலும் சரி, ஒரு புன்முறுவலோட கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்களும் ரிட்டாலியேட் பண்ணீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பில் திடீர் மாற்றத்தை உணர்வீர்கள். என்ன காரணம்னு தெரியாது. உங்களுக்கு இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களே பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தேத்தியா பதில் சொல்லுவாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா சிக்கல். அதே சமயம் இன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குடும்ப விஷயத்தை, குடும்பத்தில் இருக்கிற சிக்கலை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இரவு 9 மணிக்கு மேல ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 மணிக்கு மேல உங்களிடம் எதிர்மறையாக செயல்பட்ட நபர்களின் செயல்பாடுகளில் மாற்றம் தெரியும். சார் பகல் வேளையில சண்டை போட்டிருப்பாங்க, ராத்திரியில் எப்படி சார் தெரியும்னா அவங்க ராத்திரியில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை எஸ்எம்எஸோ அனுப்புவாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு. அந்த அளவுக்கு ஒரு மாறுதலை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா இது எல்லாமே இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தாங்க. ராத்திரி 9 மணிக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் எதிர்பார்க்கலாம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் தடுமாற்றம் காரணமாக
தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா மனஸ்தாபத்தை விட்டுட்டு வீட்டு தேவைக்காக நீங்க எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு ராத்திரி 11 மணி வரைக்கும் எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தா கீப் அப் பண்ண முடியாது. இரவு 9 மணிக்கு மேல உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் அல்லது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதமாகும். அது மட்டும் இல்லைங்க, அந்த வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதனால உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை எதுவும் இல்லை. இன்று இரவு புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களிடம் மாற்றத்தை உணரலாம். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. பகல் வேளையில சப்தமஸ்தானத்துல சந்திரன் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு புதன் தசமஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஒரு புதிய உறவு வருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில எந்த பாதிப்பும் இல்லை. சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அமோகமா இருப்பீங்க. ராத்திரி 11 மணிக்கு மேல வீட்டுல ஏதாவது ஆர்குமெண்ட் வந்ததுன்னா அது நடுராத்திரி வரைக்கும் இல்ல விடியற்காலை 3 நாளைக்கு, அதாவது 23ஆம் தேதி விடியற்காலை 3 மணி வரை ஆர்குமெண்டா இருக்குமே தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அதனால இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேல எந்த விதமான பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. நீங்க பேசாம இருந்தாலே உங்களுக்கு நல்லது. பேசினா விரயம், நேர விரயம், பொருள் விரயம் எல்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இரவு 9:30 மணிக்கு மேல கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகளுடன் மீண்டும் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருதுனால இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா கேட்டுட்டு போயிடுறது நல்லது. அதுவும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் உடன்பிறப்புகளால் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோர் அல்லது கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் தொழில் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு மேல தசமஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால நீங்க சொந்தமா தொழில் பண்றவரா இருந்தா அந்த தொழில்ல முதலீடு பண்றதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முதலீடுகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு 11 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால நண்பர்களுக்காக வாழ்க்கை துணைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். குடும்பத்திலையும் வேலை, வீட்டிலையும் வேலை, ஆபீஸ்லயும் வேலை. என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் நீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலையில இருக்கக்கூடிய பதட்டத்தின் காரணமாக நீங்க வேலையில பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பதட்டமா இருக்கீங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை மாத்தணும், ஆபீஸ்ல இதை மாத்தணும், இப்படி ஏகப்பட்ட முன் யோசனையோடு இருப்பீங்க. ஆனா எதுவும் மாற போறது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு பதட்டம் மட்டுமே மிஞ்சும். இன்று உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். 9ஆம் இடத்துக்கு புதன் போறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்படுவீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ இல்ல குழந்தைகளுக்காக ஏதாவது வீடு மாற்றமோ ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்ததுன்னா அது அவர்களின் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும்.
நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக பண வருமானத்தில் இருந்த தடைகள், அதுவும் குறிப்பா கடல் கடந்த வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்லாம் குழந்தைகள் விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறார் நட்சத்திரநாதன். அதனால வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் கிடைச்சதுன்னா அவர்களால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் யோசிக்கணுமே, செயல்படுமே தவிர அவசரப்பட்டு ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு உடனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் உங்களுக்கு பெருசா ஒத்து வராது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குமே தவிர ஆதாயமா இருக்காது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பதட்டம் அதிகரிக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் உங்களுக்கு உடல் சோர்வை தரும். தனுசு ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய உறவுகளிடம் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா ஒரு நல்ல விஷயம்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனியின் பார்வையில சந்திரன் இன்று இரவு 11 மணிக்கு மேல உங்க 6ஆம் இடத்துக்கு வராரு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பாதகாதிபதி புதன் 8ல போய் மறையறாரு. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அஷ்டமாதிபதி உச்சமடைவதன் மூலமாகவும் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில செயல்படுவீர்கள். ஆனா அது அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்துல, குழந்தைகள் விஷயத்துல, மேல் படிப்பு விஷயத்துலன்ட்டு அலைச்சல் இருக்கும். அதனால உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வெல்விஷர்ஸோட அட்வைஸை கேட்டு செயல்படுங்க. அவர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் இரவு 9 மணிக்கு மேல புதன் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா செயல்படுறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க சற்று பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் தாயாரின் தேவைகளுக்காகவும், உங்களுடைய வசதி வாய்ப்புகளின் தேவைகளுக்காகவும் அல்லது வீடு மனை சார்ந்த தேவைகளுக்காகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய அலைச்சலுக்கும் அந்த அந்த உழைப்புக்கும் உண்டான நற்பெயரை வேறு யாரோ தட்டி பறிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு இன்று ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இரவு 9 மணிக்கு மேல புதன் பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுடைய ஏமாற்றம் அதிகரிக்கும். அதனால அவசரப்பட்டு யாருக்கும் உதவி செஞ்சிடாதீங்க. உங்க வேலையை கொஞ்சம் சுமூகமா செஞ்சுக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க வீட்டிலேயே உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி இல்லாட்டி உங்களுடைய புகுந்த வீட்டினர் தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அது உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று சற்று தடுமாற்றம் இருக்கு. அதனால சளி தொந்தரவு, வீசிங் ப்ராப்ளம், இந்த நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும். மூச்சு சம்பந்தமான விஷயங்கள்ல உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்களே உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கோ அல்லது கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க.
அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். முடிந்தவரை இன்று பொறுமையுடன் பேசுவது நல்லது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஓடி அடிச்சு போய் பணத்தை கொடுப்பீங்க. அதை உங்களுக்கு கௌரவத்தை காப்பாத்திக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று இரவு 9 மணிக்கு மேல உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி இன்று நாள் முழுவதும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய தந்தை வழியில உறவுகள் வகையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இரவு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜீரண கோளாறு போன்ற சங்கடங்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான செய்தி காத்துட்டு இருக்கு. வியாபாரத்துல பண வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைப்பதன் மூலமாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க, உங்களை சிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் அடங்கி போவார்கள். அதனால அவங்க உங்க வழிக்கே வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனா செலவும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய இருக்குங்க. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுப செலவாக தான் இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் வீடு மாற்றம், இடமாற்றம், வண்டி மாற்றம் போன்ற விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்க ஏதாவது கேம்பிளிங் பிசினஸ் பண்றவரா இருந்தா அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. திடீர் பண விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது நீங்க ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பண்ணுறீங்க, இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வீண் செலவுகள் அல்லது பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்களின் மூலமாக மனசுல ஒரு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் வீடு மாற்றம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தினால் பணமாற்றம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக உத்தியோகம் பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். நீங்க செய்யக்கூடிய வேலையில மாற்றத்தை முயற்சி எடுப்பீர்கள். அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்று மாலைக்கு பிறகு பண வருமானத்தில் தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் இதுநாள் வரைக்கும் உங்க பேச்சை கேட்காம இருந்தவங்க இன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. ஆனா வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்க கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று பண விவகாரங்களில் பொறுமையுடன் செயல்பட்டால் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.
ஓம்